ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வடகரி ரெசிபி பார்ப்போமா. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 4 லவங்கப்பூ போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் சோம்பு போட்டு அரைச்சி தோசைக்கல்லே நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை அப்படியே நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஆவி காமிச்சு எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நான் அப்படியே ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். நீங்களும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுவிடுவோம். வடையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். உண்மையாகவே இதில் மஸ்ட்டு நீங்கள் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கிராம்பு. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் தான் இதில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா தோசை ஊற்றி வடகறி வச்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.